السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, யாரிடம் நட்பு கொள்ளக்கூடாது. அல்லாஹு சுபஹானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறியதாக சிலர் இப்படி கூறுவார்கள்: இணை வைப்பாளர்களிடத்தில் நட்புறவு கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் கூறுகிறது என்று சொல்லி சில விளக்கம் கூறுகிறார்கள். அது தவறான விளக்கம். அல்லாஹு குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான்: لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. அப்படிங்கிற வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மார்க்க விஷயத்திலே உங்களுடன் போரிடாதவர்களும், உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியாற்றாதவர்களும், நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. நீதி செலுத்துபவர்களை இன்னல்லாஹ் யுஹிப்பல் முக்ஸிதீன், நேர்மையாக உண்மையாளர்களாக நடந்து கொள்பவர்களை இறைவன் நேசிக்கிறான். அருமையான நேயர் பெருமக்களே, இங்கே நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டும். இணை வைப்பாளர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மூலமாக நமக்கு பாதிப்பு இருக்கிறதா, பாதிப்பு இல்லையா என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்திலே ஒரு இல்லத்திலே வசிக்கக்கூடிய நம்மை வீட்டை காலி செய்ய வைத்து அந்த வீட்டை விட்டு நாம் நகர்த்த வேண்டும், இந்த வீட்டிலே வாழவிடக்கூடாது என்கிற வெறியுடன் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தகையவர்களோடு நாம் நட்பு வைத்து கொள்ளக்கூடாது. யார் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் நட்பை வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் அடுத்து ஒரு வசனத்தை இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான்: இன்னமா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன காத்தலூக்கும் ஃபித்தீனி வ அக்ரஜூக்கும் மின் தியாரிக்கும் வல்லாஹிரு அலா அக்ரஜுக்கும் அன் துவல்லூஹும் வ மை யதவல்லஹும் ஃபஉலைக ஹுமுல் ஸாலிமூன் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தில் வல்லாஹிரு அலா இக்ராஜிக்கும் என்கிற அந்த வசனத்தில் அல்லாஹ் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான்: மார்க்க விஷயத்தில் உங்களோடு யார் யாரெல்லாம் தவறான சிந்தனையோடு பார்க்கக்கூடியவர்களாய், உங்களுடைய கொள்கையை அவதூறாய் பேசக்கூடியவர்களாய், உங்களுடைய சித்தாந்தங்களை முறியடிப்பவர்களாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுடைய நட்பு நமக்கு தேவையில்லை. நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன், நான் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் மதத்தை சொல்லி பேசிக்கொள்வது, அவதூறாய் பேசிக்கொள்வது, அதன் மூலமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொள்வது, இப்படிப்பட்ட நண்பர்களுடைய நட்பு தேவையில்லை. அவரவர்களுக்குடான மதம் அவர்களை சார்ந்தது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான லக்கும் தீனுக்கும் வலியதீன், அவர்கள் மார்க்கும் அவர்களுடைய சார்ந்தது, நம்முடைய மார்க்கம் நமக்கு சார்ந்தது. ஆகையினால அவங்க மதத்தை சார்ந்தது, அவங்க மதத்தில் அப்படி இருக்குது, நம்ம மதத்தில் இப்படி இருக்குது, அந்த பேச்சே பேசக்கூடாது. அந்த மாதிரி யார் விதண்டாவாதம் செய்கிறார்களோ அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை, அவர்களுடைய நட்பு நமக்கு தேவையில்லை, நீங்கள் வெட்டி விட்டுருங்கன்னு சொல்கிறான். அதே சமயத்தில் உங்களோடு நல்ல பழகி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடியவங்க, இவனை பக்கத்தில் எப்படியாவது இருப்பதிலிருந்து காலி பண்ணிடணும், இவன் இருக்கிறது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சிலருடைய வீட்டை காலி செய்ய வைப்பதற்கு காரணமாக இருக்கிறார் பாருங்களேன், துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் பாருங்களேன், அவங்களுடைய நட்பு நமக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விஷயத்தில் நபி அவர்கள் எந்த ஒரு மனிதனுடைய நேரிய வழியை கெடுத்து தவறான வழியின் பக்கம், தீமைகளின் பக்கம் அழைத்து செல்ல உதவியாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய நட்பு நமக்கு தேவையில்லை என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமாக தவறான விஷயங்களை செய்வதில் தான் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறான். நல்ல விஷயங்கள் செய்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதை விட
வழிகட்டு போவதில்தான் அதிகமான இளைஞர்களும் இளம் பெண்களும் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ஒருவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி விடுவதற்காக வேண்டிய உதவியாக இருக்கக்கூடிய நண்பர்களை வைத்திருக்கிறீர்களா? சரியானது. ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார், அவருக்கு போய் உதவி செய்வதற்கு முன் வரக்கூடிய நண்பர்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? தவறானது கிடையாது. சோசியல் சிந்தனை உள்ள மேன்மக்களை நட்புடன் வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வழிகெடுத்துவது கொள்வதற்காக சில நண்பர்கள், மாப்பிள்ள இன்னைக்கு பாருக்கு போகலாமா, இன்னைக்கு போய் ஒரு சரக்கு போட்டு வரலாமா, இப்படிலாம் பேசிக்கொள்கிறாங்க. தப்பான விஷயம். ஹராமான மதுபானங்களுக்கு ஹராமான தொடர்புகளோடு வாழ்ந்து தன் வாழ்க்கையை சீரழித்து கொள்ளக்கூடிய சில நட்புகள் இருக்கிறது. அத்தகைய நட்புகளை விட்டும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளின் நட்பு எப்படி இருக்கிறது என்பதை கவனியுங்கள். வழிதவறி சென்று விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நல்ல நட்பை நமக்கு ஏற்படுத்தி தரட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.